தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் திருமலை திருப்பதி பெரிய திருமலை நம்பி ஆலயம். வழிபாட்டில் சைவமும் வைணவமும் இருவரும் சமுத்திரம். சைவ வழிபாட்டிலே திளைத்தவர்களை நாயன்மார்கள் என்கிறோம், சிவனடியார்கள் என்று சிறப்பிக்கிறோம். வைணவ வழிபாட்டிலே திளைத்தவர்களை ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள் என்று போற்றிப் பாடுகிறோம். ஆழ்வார்கள் 12, ஆச்சாரியர்கள் அதைவிட அதிகம். இத்தகைய ஆச்சாரியர்களுள் ஒருவரான பெரிய திருமலை நம்பி என்கிற திருமலை நம்பியைத்தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்க உள்ளோம். வாருங்கள், திருமலை திருப்பதிக்குச் செல்வோம். இந்த ஆலயமானது திருமலை திருப்பதியில் தெற்கு மாடவீதியில் அமைந்திருக்கிறது. சிறிய அளவில் அமைந்த கருங்கல் ஆலயம் இது. ஆலயத்திலே ஒரு கிணறு உண்டு, பிரகாரம் உண்டு. சந்நிதிக்கு முன்னால் ஒரு பெரிய மண்டபம் காணப்படுகிறது. ஆலயத்திலே தாயார்களுடன் பெருமாள் உற்சவர் திருமேனி காணப்படுகிறது. இங்கே சிறப்பான வழிபாடு யாருக்கு என்று சொன்னால் திருமலை நம்பிகளுக்கு. யார் இந்த திருமலை நம்பி? இந்த ஆச்சாரிய புருஷரை நாம் அறிந்து கொள்வது அவசியம். கிபி 974 ஆண்டு வைகாசி மாதத்தில் ஒரு சுவாதி நட்சத்திரத்தன்று திருமலையில் அவதரித்தவர் திருமலை நம்பி. ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீமத் ராமானுஜருடைய தாய் மாமன்தான் இந்த திருமலை நம்பி. ஒரு ஆலயத்திலே நாம் கைங்கரியம் செய்கிறோம் என்றால் என்னென்ன விதமான கைங்கரியங்களை செய்யலாம்? பொருள் கொடுத்து உதவுவது வேறு. உடல் ரீதியாக நம்மால் என்னென்ன உழைப்பை அர்ப்பணிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் அர்ப்பணிப்பது அந்த நாளில் சகஜம். அந்த வகையிலே இந்த திருமலை நம்பியாகப்பட்டவர் திருமலை ஆலயத்திலே உறைந்து வருகிற அந்த வேங்கடவனுக்கு 2 விதமான கைங்கரியங்களை நித்தமும் செய்து வந்தார். ஒன்று தீர்த்த கைங்கரியம், இன்னொன்று புஷ்ப கைங்கரியம். பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து அவனது திருவடிகளை பற்றியவர்கள் அநேகம். அவர்களுள் பெரியாழ்வார், தொண்டரடிப் பொடியாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார், திருக்கச்சி நம்பிகள் என்று பலரைச் சொல்லலாம். இதிலே திருமலை நம்பிகளுக்கும் ஒரு சிறப்பான இடம் உண்டு. இவர்கள் நித்தமும் நந்தவனத்திலே பூ பறித்து அந்த பூக்களை பெருமாளுக்கு அர்ப்பணித்து புஷ்ப கைங்கரியங்களை நித்தமும் நடத்தியவர்கள். இவர்கள் எப்போதும் பூக்குடலையை சுமந்திருப்பார்கள். பூக்குடலை என்பது பறிக்கின்ற புஷ்பங்களை சேர்க்கிற ஒருவிதமான பாத்திரம். அதை பூக்குடலை என்று சொல்வார்கள். பெரும்பாலும் ஓலையால் அமைந்திருக்கும். வைணவத்தில் பிரபலமான ஆளவந்தாருக்கு 5 சீடர்கள் உண்டு. அவர்கள் பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாளரையர், பெரிய திருமலை நம்பி. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமலை நம்பிகள் துவங்கிய இந்த திருப்பணிகள் இன்றளவும் அவரது வம்சத்தவரால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த ஆன்மீகப் பணிகள் தொடர்ந்து நடக்கின்றன என்றால் பெருமாளின் திருவருளே. திருமலை நம்பி மேல் அதிக அன்பு கொண்ட வேங்கடவன் இவரை தாதா என்று அழைப்பாராம். வேங்கடவனே இந்த அளவுக்கு அழைக்கின்ற காரணத்தினால் இவரது வம்சாவளியில் வந்தவர்கள் தாத்தாச்சாரியார் வம்சம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த வம்சத்திற்கே பெயர் கொடுத்தவர் ஸ்ரீ வேங்கடவன். பெருமாளின் அபிஷேகத்திற்கு நித்தமும் தீர்த்தம் கொண்டு வருவதற்காக திருமலை திருப்பதி ஆலயத்திலிருந்து
சுமார் 7-8 கிலோமீட்டர் தள்ளியிருக்கக்கூடிய பாப விநாச தீர்த்தத்தை கொண்டு வருவது இவரது முக்கியமான திருப்பணி. நித்தமும் திருமலை நம்பிகள் குடத்தை சுமர்ந்து அந்த பாப விநாசம் தீர்த்தத்திற்கு செல்வார். பெருமாள் நாமங்களை சொல்லியபடியே அந்த தீர்த்தத்தை சுமந்து வந்து பெருமாளுக்கு அர்ப்பணிப்பார். பெருமாளுக்கும் ஒரு நாள் இவரை சோதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. ஒவ்வொருவர் மனதில் குடிகொண்டிருக்கிற பக்தி எத்தகையது என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த நாளிலே இறைவன் பல சோதனைகளை செய்வான். அதுபோன்ற சோதனைக்கும் ஒரு நாள் ஆட்பட்டார் திருமலை நம்பி. என்ன சோதனை? ஒரு மண் குடத்திலே தீர்த்தத்தை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார் திருமலை நம்பி. அவருக்கு பின்னால் வேடனாக வந்த பெருமாள் இந்த திருமலை நம்பியை நெருங்கி, எனக்கு தாகமாக இருக்கிறது, நீர் குடேன் என்று கேட்டிருக்கிறார். குடத்தில் நீர் காணப்படுகிறது அல்லவா? அந்த நீரையே பெருமாள் கேட்டிருக்கிறார். அவருக்கு அர்ப்பணம் ஆக வேண்டிய நீரை சற்று முன்னாலேயே வந்து பெருமாள் கேட்கிறார், ஒரு வேடன் வடிவத்தில். அத்தனை சுலபத்தில் திருமலை நம்பி கொடுத்து விடுவாரா? இது பெருமாளுக்கு அர்ப்பணம் செய்யப் போகிற நீராயிற்றே, இதை எப்படி ஒரு வேடுவனுக்கு கொடுத்து விட முடியும் என்று தயங்கி வேடனை விரட்டியிருக்கிறார். இங்கிருந்து அகன்று செல், என்னிடம் நெருங்காதே என்று சொல்லியிருக்கிறார் திருமலை நம்பி. திருமலை நம்பிகளுக்கு பின்னால் வந்த வேடன் தனது வில்லில் இருந்து ஒரு அம்பை தொடுத்து அந்த மண் பானையிலே ஒரு துளையை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை ஆரம்பத்தில் திருமலை நம்பி அறியவில்லை. அந்த துளையின் வழியே பீரிடுகிற நீரை அந்த வேடன் குடித்து கொண்டே வந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் இந்த மண் பானையின் எடையானது மெல்ல குறைகிறதே, என்ன ஆயிற்று என்ற சந்தேகத்துடன் திரும்பி பார்த்தார் திருமலை நம்பி. தண்ணீரை குடித்து கொண்டே பின்னால் வரக்கூடிய வேடனை அப்போதுதான் கண்டார். நீ இன்னும் செல்லவில்லையா? எப்படி இந்த மண் பானையிலே துளையை ஏற்படுத்தினாய் என்று கோபத்துடன் கேட்கிறார். அதற்கு பெருமாளாக வந்த வேடன் திருமலை நம்பியை பார்த்து சொன்னாராம், கவலைப்பட வேண்டாம், இந்த தீர்த்தம் பெருமாளுக்கு உகந்தது இல்லை என்று சொன்னால் நான் வேறு ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி தருகிறேன் என்றாராம் வேடன். அப்போதுதான் திருமலை நம்பிக்கு புரிகிறது, வந்தவன் சாதாரணமான வேடன் அல்ல, சாட்சாத் வேங்கடவனே வேடுவனாக வந்திருக்கிறார் என்பதை அப்போதுதான் உணர்ந்தார். அடுத்த கணம் ஒரு அம்பை மேலே தொடுக்க ஆகாசத்தில் சுற்றிச் சுழன்று அந்த அம்பானது கீழே ஒரு பாறையில் விழுகிறது. ஒரு பாறையை துளைக்க அந்த பாறை அருகிலிருந்து நீரானது பொங்கி பிரவாகிக்கிறது. வேடுவனாக வந்த பெருமாள் திருமலை நம்பியிடம் சொல்கிறாராம், இனிமேல் இத்தனை தொலைவு நடந்து பாப விநாசம் தீர்த்தத்திற்கு தாங்கள் செல்ல வேண்டாம், இதோ இந்த தீர்த்தத்திலேயே நீர் எடுத்து வாருங்கள், எனக்கு அபிஷேகம் செய்ய இதுவே போதும் என்று சொல்கிறாராம். வேடுவனாக வந்த பெருமாள் ஏற்படுத்திய அந்த தீர்த்தமே ஆகாச கங்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த நாளிலே பாப விநாசம் தீர்த்தத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டது நின்று பின்னாட்களில் ஆகாச கங்கையானது பெருமாள் திருமஞ்சனத்திற்கு பயன்பட்டதாம். நித்தமும் அதிகாலை 3 மணிக்கு இந்த இடத்திற்கு வந்து நீரை எடுத்து வந்து ஆலயத்தில் சேர்க்கிறார்கள் திருமலை நம்பியின் வம்சத்தவர்கள். ஸ்ரீமத் ராமானுஜருக்கு தாய் மாமா முறை வேண்டும் இந்த திருமலை நம்பி. திருமலை நம்பிக்கு 3 சகோதரிகள். முதல் சகோதரி பூதேவி எனும் காந்திமதி. இவருக்கு மகனாக பிறந்தவர்தான் ஸ்ரீமத் ராமானுஜர். இரண்டாவது சகோதரி ஸ்ரீதேவி எனும் தியுதிமதி. இவருக்கு மகனாக பிறந்தவர்தான் எம்பார் என்கிற கோவிந்த பெருமாள். ஸ்ரீதேவி எனும் காந்திமதிக்கு ஸ்ரீமத் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார் என்கிற தகவல் திருமலையில் இருக்கக்கூடிய
திருமலை நம்பிகளுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தாய் மாமன் ஆயிற்றே, அந்த குழந்தையை உடனே காண வேண்டும் என்கிற ஆவலில் திருமலையில் இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வருகிறாராம். அந்த குழந்தையின் திருமுகத்தைக் கண்டு இது தெய்வ குழந்தை என்று அப்போதே சொன்னாராம் திருமலை நம்பி. ராமபிரானுடைய தம்பியான லட்சுமணனுக்கு இளைய பெருமாள் என்கிற திருநாமமும் உண்டு. அதை நினைவுபடுத்துவது போல ஸ்ரீமத் ராமானுஜருக்கு இளைய பெருமாள் என்கிற திருநாமத்தை முதலாக சூட்டியது இந்த திருமலை நம்பிகள்தான். ராமானுஜருக்கு பெயர் வைத்தது மட்டுமல்ல, அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து வைத்ததும் இந்த திருமலை நம்பிதானாம். திருமலை திருப்பதியிலே இன்று எண்ணற்ற தீர்த்தங்கள் காணப்பட்டாலுமே அவற்றுள் சிறப்பானது பாப விநாசம் தீர்த்தமும் ஆகாச கங்கை தீர்த்தமும் தான். இந்த இரண்டோடும் தொடர்புடையவர் திருமலை நம்பி. தன் மீது திருமலை நம்பிகள் வைத்திருக்கும் பக்தியை பார்த்து திருவேங்கடமுடையானே இவரை பிதாமகர் என்று கௌரவித்தாராம். பிதாமகர் என்கிற வார்த்தையானது தாத்தாவை குறிக்கக்கூடியது. அதாவது தந்தையின் தந்தை என்பதை பிதாமகர் என்கிறோம். மிகவும் மூத்தவர், அனைவருக்கும் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர். நமது இல்லத்திலே ஒரு மூத்தவர் இருந்தால் நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? அதுபோல இந்த திருமலை நம்பியை பெருமாள் அந்த அளவுக்கு கொண்டாடினாராம். ஸ்ரீமத் ராமானுஜர் முதலாக திருமலை திருப்பதிக்கு வருகிறார். திருப்பதியில் இருந்து மேலே நடந்து வருகிற போது இந்த மலை மீது கால் வைக்கக்கூடாது என்று அங்கேயே தங்கிவிடுகிறார். ராமானுஜர் தங்கியிருக்கின்ற தகவலை கேள்விப்பட்டு அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக மலைக்கு மேலிருந்து திருமலை நம்பிகள் பெருமாளின் பிரசாதத்துடன் செல்கிறாராம். ஸ்ரீமத் ராமானுஜரை வரவேற்கிறார். அப்போது ராமானுஜர் கேட்கிறாராம், தாங்கள் எதற்கு என்னை வரவேற்க வர வேண்டும்? தங்களை விட இளையவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்கிறாராம். அப்போது திருமலை நம்பி சொல்கிறாராம், இந்த மலையிலே நான் தான் இளையவன் என்கிறார். எப்பேற்பட்ட திருமலை திருப்பதி பெரிய திருமலை நம்பி ஆலயம். ஆளவந்தார் தன்னுடைய சீடர்களுள் 5 பிரதான சீடர்களை அழைத்து ராமானுஜருக்கு சம்பிரதாயத்தில் உள்ள சகல அர்த்த விசேஷங்களையும் கற்றுக் கொடுக்குமாறு பணித்தார். அந்த 5 பேரில் நாம் தரிசிக்கக்கூடிய திருமலை நம்பி ஸ்ரீ ராமாயணத்தை கற்றுக் கொடுக்குமாறு நியமித்தார். இதுவே நமது சம்பிரதாயத்தில் பிரபலமாக சரணாகதி சாஸ்திரம் என்று அழைக்கப்படும். அதாவது ராமாயணத்தை நாம் எப்படி அழைப்போம் தெரியுமா? சரணாகதி சாஸ்திரம். எப்பேற்பட்ட திருப்பெயர்! என்ன பொருள் இதற்கு? தன்னை அண்டிய ஒவ்வொருவரையும் காத்து ரட்சித்த மாவீரன் ராமபிரான். எத்தனையோ பேர், விபீஷணனைச் சொல்லலாம், சுக்ரீவனனைச் சொல்லலாம், ஆஞ்சநேயரைச் சொல்லலாம். எவரெல்லாம் சரண் புகுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் காத்து ரட்சித்தவர் ராமபிரான். அதனால்தான் சரணாகதி சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அதர்மம் அழிக்கப்பட வேண்டுமென்றால், தர்மம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் அதற்கு சரணாகதி சாஸ்திரம் அவசியம். இத்தகைய சிறப்பு கொண்ட இராமாயணத்தை தான் திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சொல்லிக் கொடுத்தாராம். தன் பக்தனான திருமலை நம்பிக்கு பெருமாள் தன் பாதத்தை பதித்த இடம்தான் பாத மண்டபம். திருமலைக்கு நடைபயணமாகச் செல்லும்போது மலையடிவாரத்தில் ஒரு மண்டபத்தை தரிசிக்கலாம். அந்த மண்டபம்தான் பாத மண்டபம். இந்த மண்டபம் உருவான வரலாறு வெகு சுவாரஸ்யமானது. திருமலையில் பெருமாளுக்கான பூஜா முறைகளை வகுத்து கொடுத்த பகவத் ராமானுஜர்
மலையடிவாரத்தில் அமர்ந்து இராமாயண சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார். திருமலை நம்பியும் அவருடைய சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்தார். திருமலை நம்பி தினசரி மலையடிவாரத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு மலைக்குச் சென்று பெருமாளுக்கு பூஜை செய்வது வழக்கம். ராமானுஜரின் சொற்பொழிவில் தன்னை மறந்துவிட்ட திருமலை நம்பி அன்றைக்கு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. சொற்பொழிவு முடிந்து சுயநினைவுக்கு வந்த பிறகுதான் உச்சிகால பூஜை கடந்து விட்டதை உணர்ந்தார். தன்னால் பெருமாளின் உச்சிகால பூஜை தடைபட்டு விட்டதே என்று வருந்தினார். திருமலை நம்பியின் வருத்தத்தை போக்க எண்ணிய பெருமாள் அவருக்கு அந்த இடத்திலேயே தரிசனம் கொடுத்து திருமலை நம்பியின் வருத்தத்தை போக்கினார். பெருமாள் தன் பக்தனுக்காக பாதம் பதித்த அந்த இடம்தான் பாத மண்டபம் எனப்படுகிறது. திருமலை நம்பியிடம் இராமாயணம் கற்க நேர்ந்தது ஸ்ரீமத் ராமானுஜருக்கு. சுமார் 1 வருட காலம் இந்த இராமாயணத்தை திருமலை நம்பிகளிடம் இருந்து கேட்டார் ஸ்ரீமத் ராமானுஜர். 1 வருட காலம் பூர்த்தியான பின்னால் திருமலை நம்பி ஸ்ரீமத் ராமானுஜரிடம் ஏதாவது ஒரு பரிசை தன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதை மறுத்து பார்த்தார் ராமானுஜர். ஆனால் திருமலை நம்பி கேட்கவில்லை. மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். அப்படியானால் கோவிந்த பெருமாளை என்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் ராமானுஜர். இந்த கோவிந்த பெருமாளும் திருமலை நம்பியின் இன்னொரு சகோதரியின் மகன், எம்பார் என்றும் அழைக்கப்படுவார். திருமலை நம்பிகளின் பணிகளுக்கு உடன் இருந்து உதவியவர் இந்த கோவிந்த பெருமாள். தனக்கு உதவி செய்கின்ற இவரை கேட்கிறாரே என்று கூட யோசிக்காமல் அடுத்த கணமே அந்த கோவிந்த பெருமாளை ராமானுஜருடன் அனுப்பி வைத்தார் திருமலை நம்பி. திருமலை நம்பியை விட்டு பிரிவதற்கு கோவிந்த பெருமாளுக்கு மனமில்லை. சோளிங்கர் பகுதியில் ராமானுஜரும் கோவிந்த பெருமாளும் நடந்து சென்று கொண்டிருந்த போது கோவிந்த பெருமாளின் முகத்தில் இருந்த வாட்டத்தை கண்டார் ஸ்ரீமத் ராமானுஜர். என்ன காரணத்தினால் தங்கள் முகம் வாடிக் காணப்படுகிறது என்று கேட்டிருக்கிறார். திருமலை நம்பிகளை விட்டு பிரிந்த காரணத்தினால் என் முகம் இப்படி காணப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார் கோவிந்த பெருமாள். அப்படியானால் தாங்கள் இன்னும் சில காலம் திருமலை நம்பிகளுடன் இருந்துவிட்டு வாருங்கள் என்று திரும்ப அனுப்பி வைத்தார். மீண்டும் திருமலைக்கே வந்தார் கோவிந்த பெருமாள். ஆனால் தான் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்பதற்காக ஒரு வார்த்தை கூட கோவிந்த பெருமாளிடம் பேச விரும்பவில்லை திருமலை நம்பி. அவர் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு சொந்தமானவர். அவரை கொடுத்தாயிற்று. அவரை உடனே ராமானுஜரிடம் செல்லுமாறு அனுப்பி வை என்று மனைவியிடம் சொன்னாராம் திருமலை நம்பி. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எத்தகைய அர்ப்பணிப்பு திருமலை நம்பிகளிடம் பார்த்தீர்களா? மனிதர்களிடம் கூட நைச்சியமாக பேசி ஏமாற்றிவிடலாம். நல்லவன் என்பதற்கு தகுதி இல்லாவிட்டாலும் நல்லவன் என்கிற பெயரை வாங்கிவிடலாம். ஆனால் இறைவனிடம் இப்படி ஒரு நற்பெயரை சாதாரணமான மனிதன் பெற முடியுமா? பகவானே பக்தனை போற்றி அரவணைத்த நிகழ்வுகள் நம் புராணத்தில் ஏராளம். அத்தகைய ஒரு பெரும் பேறு திருமலை நம்பிக்கு கிடைத்தது. பகவானை பணிந்து கைங்கரியம் செய்கிற பக்தனும் வணங்க வேண்டியவனே. திருமலை நம்பிகளின் திருவடிகளை தொழுவோம்.